இன்னைக்கு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிகாரங்களை எல்லாம் பார்த்த கட்சி பாமக. இன்னைக்கு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு. அது தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டமாக போய்கிட்டு இருக்கு. அது சமீபத்தில் என்ன அப்டேட்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நடைப்பயணம் போறாரு. நடைப்பயணம் போகக்கூடாது அப்படின்னு டிஜிபி கிட்ட லெட்டர்லாம் கொடுத்துருக்காரு ஐயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. மீண்டு வர வாய்ப்பு இருக்கா பாமக? இது தந்தை மகன் உறவு என்கிற எல்லையை தாண்டி சட்ட பிரச்சனை வரைக்கும் போய்விட்டது. ஆமா, டிஜிபி அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்ததற்கு பின்பு இது உறவுக்குள் இருப்பதாக அந்த எல்லைக்குள்ள இது இல்ல. சரி, அதை கடந்து விட்டது. தேர்தல் ஆணையம் எது உண்மையான பாமக, யார் அணியில் இருக்கக்கூடிய பாமக உண்மையானது என்று தெரிவிப்பதன் வழியாக இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். இப்போ ஜானை அணி ஜெயலலிதா அணி இருந்துச்சு எம்ஜிஆர் மறைவுக்கு. ஒரு அணி காலி ஆயிடுச்சுல நடைமுறையில். எப்பொழுதுமே 2 அணிகள் நீடிக்க வாய்ப்பில்லை. அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் அணியில ஓபிஎஸ் அணி எப்படி காலியாச்சோ சட்டபூர்வமாக எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவர் நான் நிபந்தனை இல்லாம சரணடைகிறேன்னு சொல்றல, இடம் வருதுல, சட்டத்தின் வழியா சாத்தியப்படுதுல. அது மாதிரி சட்டப்பூர்வமாக ராமதாஸ் தான் பாமக என்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு வரும் பட்சத்துல அன்புமணி சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. ஓகே, அன்புமணி விரைவில் சரணடைவார்னு நான் நம்புறேன்.